சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூன்றாவது வள்ளி, ஐந்தாவது மந்திரம். யஸ்த்வவிஜ்ஞானவான் பவதி அயுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாண்யவஸ்யானி துஷ்டாஸ்வா இவ சாரதேஹே. நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணமாக கற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் எந்த வாகனத்தை நாம் பயன்படுத்தி இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம்? இந்த ஷரீரம் வாகனம். இங்கு வாகனமாக கூறப்பட்டது தேர், ரதம், இந்த ஷரீரம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, ரதம் ஒழுங்காக இருந்தால்தான் அந்த ரதத்தை நாம் பயன்படுத்தி செலுத்த முடியும். அதே போல இந்த ஷரீரத்திற்கு ஆரோக்கியம் தேவை. இந்த ஷரீரத்தை ஆரோக்கியம் வரை நாம் பராமரிக்க வேண்டும். இரண்டாவதாக கூறப்பட்டது புத்தி சாரதி. ரதத்தை ஓட்டுபவன் புத்தியாக சொல்லப்படுகின்றது. இந்த உதாரணத்தில் நாம் பார்த்த கருத்து என்ன? ஒரு வண்டியை, ஒரு தேரை ஒருவன் ஓட்ட வேண்டுமென்றால் அந்த தேரை ஓட்டி ஒரு இடத்திற்கு அவன் செல்ல வேண்டுமென்றால் அந்த தேரோட்டிக்கு இருக்க வேண்டிய குணம் விவேகம் என்று பார்த்தோம். எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், சாத்தியத்தை பற்றிய, சாதனத்தை பற்றிய விவேகம் தேவை. இங்கு புத்தியானது வாழ்க்கையில் எதை அடைய வேண்டும் என்ற லட்சியம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த லட்சியத்தை அடைவதற்கான மார்க்கத்தையும் புத்தியானது தெரிந்திருக்க வேண்டும். நம்மால் வாழ்க்கையில் அடையப்பட வேண்டியது என்ன, அதை எப்படி நாம் அடைய வேண்டும்? தவறான ஒன்றை நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு விட்டால் அதை நாம் அடைவோம். அடைந்ததற்கு பிறகு நான் ஒன்றும் அடையவில்லை என்று உணர்வோம். ஆகவே எதை அடைந்தால் ஒரு நிறைவு கிடைக்குமோ, நிலையானதோ, அதை நாம் அடைவதற்கு புத்தியானது தீர்மானம் செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த மார்க்கத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். இனி மூன்றாவதாக ஒப்பிடப்பட்டதில் மனதை கடிவாளத்திற்கு உதாரணமாக பார்த்தோம். இந்த சாரதியானவன் தான் போய் சேர வேண்டிய இடத்தை நிச்சயம் செய்துவிட்டாலும் பிறகு அதற்கான சரியான மார்க்கத்தை தெரிந்திருந்தாலும் தன்னுடைய அறிவை மனதின் துணை கொண்டுதான் செய்ய முடியும். இங்கு சாரதியாக சொல்லப்படுகின்ற புத்தியானது தன்னுடைய லட்சியத்தை தெரிந்திருந்தாலும், சாதனையை தெரிந்திருந்தாலும், புத்தி மட்டும் நம்மை லட்சியத்தில் சேர்த்து விடாது. அறிவு மட்டும் நம்மை நிறைநிலையை அடைய வைத்து விடாது. அந்த அறிவு மனதின் மூலமாகத்தான் தன்னுடைய காரியத்தை செய்யும்.
காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்ற வேல்யூ, அப்படிப்பட்ட குணத்தை உணர வேண்டியது புத்தி. பிறகு எழுந்திருப்பது யார்? புத்தி அல்ல, மனம். அதனால்தான் அந்த வேறுபாட்டை நாம் பார்க்கின்றோம். நாமே ஒரு முடிவெடுத்து அதை நாமே ஏன் செய்வதில்லை? முடிவெடுப்பது புத்தி, அதை செயல்படுத்துவது மனம். முடிவெடுப்பது புத்தி, நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இங்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம். ஆனால் அதை செயல்படுத்தி அந்த முடிவை செயல்படுத்துவது மனம். இந்த மனம் கட்டுக்குள் இருந்தால்தான் இந்த புத்தியானது தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஆகவே இந்த சாரதியினுடைய கையில் இருக்கின்ற கடிவாளம் நன்கு இருக்க வேண்டும். அதே போல மனமானது அடக்கப்பட்டு இருக்க வேண்டும். இனி அடுத்ததாக பார்த்தது இந்திரியங்கள் குதிரைகளாக பார்த்தோம். குதிரைகளும் ஓரளவுக்கு அடக்கப்பட்டு இருந்தால்தான் சாரதியினுடைய விருப்பத்திற்கு இந்த பயணமானது அமையும். இந்த குதிரையானது அடக்கப்படவில்லை என்றால் அதனுடைய நிலை என்ன? குதிரை ஒரு பக்கம் போக, சாரதி ஒரு பக்கம் செலுத்த நம்முடைய பயணமானது வெற்றியாக முடியாது. ஆகவே இந்திரியங்களாக சொல்லப்படுகின்ற குதிரைகள் என்ன செய்திருக்க வேண்டும்? சரியாக நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இந்திரிய கட்டுப்பாட்டுக்கு நாம் பார்த்த சொல் தமக, மனக்கட்டுப்பாட்டுக்கு நாம் பார்த்த சொல் சமக, புத்தியில் இருக்க வேண்டிய சாதனைக்கு விவேக. இந்த 3 சாதனைகள் தான் சொல்லப்படுகின்றது. விவேக, சமக, தமக. பிறகு வேறு 2 கற்பனையும் செய்யப்பட்டது. யார் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றால் அந்த எஜமானன் ஜீவாத்மா. இந்திரியங்கள் அனுபவிக்கின்ற விஷயங்கள், குதிரைகள் செல்கின்ற பாதைகள், இவ்விதம் 6 விதமான 6 விதமாக ஒப்பிடப்பட்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் கூறப்பட்டது. இதில் 5வது மந்திரத்தில் நாம் என்ன பார்த்தோம்? சென்ற வகுப்பில் அவிஞானவான் அயுக்தேன மனசா சதா. இங்கு முதலில் எதிர்பரதமாக யமதர்மராஜா கூறுகின்றார். ஒருவன் விஞ்ஞானம் என்றால் ஞானம், விஞ்ஞானவான் என்றால் ஞானத்தை உடையவன், அவிஞ்ஞானவான் என்றால் அறிவை இல்லாதவன், புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாமல் மட்டும் இருந்தால் பரவாயில்லை. அயுக்தேன மனசா சதா, எப்பொழுதும் அவனுடைய மனம் யுக்தி நிலை பெறவில்லை, கட்டுக்குள் இல்லை. அவனுடைய நிலை என்ன? தஸ்ய இந்திரியாணி அவசியானி பவந்தி, அவர்களுடைய இந்திரியங்கள் கட்டுக்குள் இல்லாமல் சென்றுவிடும். உதாரணம், துஷ்ட அஸ்வாகா இவ. துஷ்ட அஸ்வாகா என்றால் அடக்கப்படாத குதிரைகள் போல். யாருடைய குதிரைகள்? சாரதேகே, சாரதியினுடைய. இனி அடுத்த மந்திரத்தில் யமதர்மராஜா நேரடியாக சொல்கின்றார். அதாவது பாசிட்டிவ். அறிவிருந்து மனம் ஒடுக்கப்பட்டிருந்தால் அவனுடைய நிலை என்ன என்று கூறுகின்றார். 6வது மந்திரம். யஸ்து விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்யேந்திரியாணி வஷ்யாணி சதஸ்வா இவ சாரதேஹே. யக து, து என்றால் முன் சொன்னதை காட்டிலும் வேறுபட்ட, து என்றால் முன் சொன்னதை காட்டிலும் வேறுபட்ட. யக எந்த ஒருவன், விஞ்ஞானவான் பவதி. விஞ்ஞானவான் என்றால் ஞானத்தை உடையவன், விவேகத்தை உடையவன். பவதி விவேகத்தை உடையவனாக இருக்கிறானோ.
விஞ்ஞானவான். இந்த இடத்தில் சாரதி சொல்லப்படுகின்றது. அறிவை உடைய, என்னுடைய வாழ்க்கையில் அடையப்பட வேண்டிய லட்சியம், அதற்கான மார்க்கம் என்ன என்ற விவேகத்தை உடையவன். இந்த விவேகம் மட்டும் இருந்து மனம் அடங்கவில்லை என்றால் அந்த விவேகம் நமக்கு பிரயோஜனத்தை தருமா என்றால் தராது. அது யாருக்கு உதாரணம் என்று கேட்டால் எல்லாம் என்ன சொல்வார்கள்? விவேகம் இருக்கு ஆனால் மனம் அடங்கலை அப்படின்னா யாரை உதாரணமாக சொல்வது என்றால் பலர் அவர்களையே உதாரணமாக சொல்லுவார்கள். என்ன போல, எனக்கெல்லாம் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அறிவு இருக்கு, ஆனால் அந்த அறிவு வாழ்க்கைக்கு வருவதில்லை என்று நாம் கூறுகின்றோம். அந்த விவேகமும் முக்கியம். அதை தொடர்ந்து முக்கியம் என்ன? யுக்தேன மனசா சதா. சதா எப்பொழுதும், யுக்தேன மனசா. மனசா என்றால் மனதுடன். எப்படிப்பட்ட மனதுடன்? யுக்தக. யுக்தக என்றால் பொருந்திய, ஒழுங்குபடுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, அமைதிப்படுத்தப்பட்ட மனதுடன். இந்த அமைதி மனதில் நமக்கு சில சமயங்களில் இருக்கும், சில சமயங்களில் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல யமதர்மராஜா என்ன சொல்றார்? சதா. சதா என்றால் எப்பொழுதும். எப்பொழுதும் என்றால் எல்லா வேளையிலும், நம்மை அவமானப்படுத்துகின்ற வேளையிலும், நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றதோ அந்த எல்லா சமயங்களிலும். நம்மையை சுற்றி ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்குவோம், அப்போ மனசு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அது நமக்கு முக்கியமல்ல, அதுவும் முக்கியம். சில பேர்த்துக்கு பிரச்சனை இல்லாதப்பவே மனசு ஏதாவது பண்ணிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லாதப்போவாவது மனசு அமைதியாக இருந்தாவது ஒரு படியில் இருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அப்பொழுதும் நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்க வேண்டும், அடக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதைத்தான் யுக்தேன மனசா. அவர்களுடைய நிலை என்ன? தஸ்ய இந்திரியாணி. தஸ்ய அவர்களுக்கு, அவர்களுடைய இந்திரியாணி இந்திரியங்கள் எப்படி இருக்கும்? வஷ்யாணி. வஷ்யாணி என்றால் அவர்களுடைய வசத்திற்குள் இருக்கும். வஷ்யாணி பவந்தி. அவர்களுடைய இந்திரியங்கள் அவர்களுடைய வசத்திற்குள் இருக்கும். இப்போ கண்ணு எங்கே பார்க்கணும், காதை எதை கேட்கணும், கண்ணு எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை சுவைக்கணும், சுவைக்கக்கூடாது, இதெல்லாம் தெளிவாக இருந்து எதை செய்யணுமோ அதை மட்டும் இந்திரியங்கள் செய்யும், மற்றதை இந்திரியங்கள் விட்டுவிடும். அவர்களுடைய முழு வசத்தில் அவர்களுடைய இந்திரியங்கள் இருக்கும். இப்போ நம்முடைய இந்திரியங்கள் நம்மளுடைய வசத்தில் இருந்ததுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன பாதையில் போயிட்டுருப்போம்? சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருப்போம். எதை போல? சதஸ்வாகா இவ சாரதேகே. சாரதியினுடைய, சாரதேகே என்றால் சாரதியினுடைய, சதஸ்வாகா. துஷ்ட அஸ்வாகாங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சத் அஸ்வாகா. சத் புருஷன் எல்லாம் சொல்றோமே, சத் புத்திரகன்னு சொல்றோம். சத் புத்திரகன நல்ல பையன். சத் அஸ்வாகா என்றால் நல்ல குதிரைகளை போல. இவ என்றால் போல. சென்ற ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு மாறாக இங்கு சொல்லப்படுகிறது. சென்ற ஸ்லோகத்தில் அவஷ்யானி அவிஞ்ஞானவான் அயுக்தகன்னு சொல்லப்பட்டது. இங்கு வஷ்யானி விஞ்ஞானவான் யுக்தமனக என்று சொல்லப்பட்டது. இவர்களுடைய பாதை, இவர்களுடைய வாழ்க்கை சரியாக நன்றாக அமையும் நல்ல குதிரையை உடைய சாரதியை போல. இனி அடுத்த 2 மந்திரங்களில் இவர்களுடைய பலம் சொல்லப்படுகின்றது. கட்டுப்படாத, அறிவை இல்லாத மனதை உடையவர்கள், பக்குவம் இல்லாதவர்கள் எங்கு செல்கிறார்கள்? கட்டுப்படுத்தப்பட்ட மனம், அறிவை உடையவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்ற பலம் கூறப்படுகின்றது. 7வது மந்திரம். யஸ்த்வவிஞ்ஞானவான் பவதி
அமனஸ்க சதா சுசிஹி நச தத்பதமாப்னோதி சம்சாரம் சாதிகச்சதி. இந்த மந்திரத்தினுடைய முதல் வரியும் ஐந்தாவது மந்திரத்தினுடைய முதல் வரியும் ஒரே பொருளை கொண்டதுதான், அர்த்தத்தில் வேறுபாடே கிடையாது. ஐந்தாவது மந்திரத்தினுடைய முதல் வரியை பார்த்தால் அவிஞானவான் பவதி, இங்கும் அதேதான், எஸ்து அவிஞானவான் பவதி. அங்கு அயுக்தேன மனசா என்று சொல்லப்பட்டது, இங்கு அமனஸ்கக என்று சொல்லப்படுகிறது, அதே பொருள்தான். இப்போ யக எந்த ஒருவன் அவிஞானவான் பவதி, சொன்ன கருத்தை தான் சொல்லப்படுகிறது, விவேகம் இல்லாதவர்கள். பிறகு எப்படிப்பட்ட மனதை உடையவர்கள்? அமனஸ்கக. அமனஸ்கக என்றால் மனதை இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல, நல்ல மனதை இல்லாதவர்கள், பொருந்திய மனதை இல்லாதவர்கள், கட்டுப்படுத்தப்பட்ட மனம் இல்லாதவர்கள், அமனஸ்கக. எப்பொழுது? சதா, எப்பொழுதும் அவர்களுடைய மனம் கட்டுப்பாடு இல்லாமலே இருக்கும். பிறகு அவர்களுடைய மனம் மீண்டும் வர்ணிக்கப்படுகிறது, அசுச்சிஹி. சுச்சிஹி என்றால் தூய்மை, அசுச்சிஹி என்றால் அசுத்தம், அசுத்தமான மனதை உடையவர்கள். அசுச்சிஹி மனஸ்கக, அசுத்தமான மனதை உடையவர்கள். இந்த மனதுக்கு அசுத்தம், சுத்தம் என்றால் என்ன? ஆசுர சம்பத்தெல்லாம் அசுத்தம், தெய்வீக சம்பத்தெல்லாம் சுத்தம். மன தூய்மை என்று நாம் கூறுவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருத்தல், பொறாமை குறிப்பாக படாமல் இருத்தல், கோபப்படாமல் இருத்தல், இவைகளெல்லாம் தூய்மையான மனம். இவைகளுக்கு எதிராக இருப்பதெல்லாம் அசுத்தமான மனம். இங்கு அசுச்சிகி என்றால் அசுத்தமான மனதை உடையவர்கள். இந்த முதல் வரி ஏற்கனவே சொன்ன கருத்து. இனி அவர்களுடைய பலம் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய நிலை என்ன? சக தத்பதம் ந ஆப்னோதி. சக என்றால் இப்படிப்பட்டவர்கள், தத்பதம் அந்த பதத்தை, இங்கு பதம் என்றால் லட்சியம், சாத்தியம், முடிவு. அந்த பதத்தை ந ஆப்னோதி அடைவதில்லை. ஆப்னோதி என்றால் அடைதல், ந ஆப்னோதி அவர்கள் அடைவதில்லை. பதம் என்றால் நம்மால் அடையப்படுகின்ற முடிவு, சாத்தியம். அவர்கள் வாழ்க்கை என்ற பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நாம் எதுக்கு பயணத்தை மேற்கொள்கிறோம்? ஏதாவது ஒரு இடத்துல போய் அடைவதற்காக. அவர்கள் அந்த இடத்திற்கு செல்ல மாட்டார்கள். எதற்காக பயணத்தை மேற்கொண்டார்களோ அவர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள். இனி அவர்கள் அங்கு செல்லாவிட்டால் பரவாயில்லை, எங்கு செல்கிறார்கள்? இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராட்டி பரவாயில்ல, போய் சேர வேண்டாத இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் சில சமயங்கள். காரணம் என்ன? குதிரைகள் ஒழுங்காக இல்லை என்றால் அது ரோட்டில் போகாது, ரோட்டுக்கும் கீழே அது போயிட்டுருக்கும். பிறகு எங்கு நாம் செல்வோம்? எங்கு உபனிஷத் கூறுகிறது, சம்சாரம் ச அதிகச்சதி. அதிகச்சதி என்றால் அடைகிறார்கள். எதை? சம்சாரம், சம்சாரத்தை அவர்கள் அடைகிறார்கள். அவர்கள் அந்த பதத்தை அடைவதில்லை, மோட்சத்தை அடைவதில்லை, ஆனால் சம்சாரத்தை அவர்கள் அடைகிறார்கள். சம்சாரம் ச அதிகச்சதி. அதிகச்சதி என்றால் அடைகிறார்கள். இந்த இடத்துல சம்சாரம் என்றால் என்ன பொருள்? மானச தாபக, மனதில் இருக்கின்ற துயரம் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அல்லது விருப்பு வெறுப்பு, கோபம், பொறாமை, இவைகள் எல்லாமே சம்சாரம்தான். நம்மிடம் ஒரு பொருள் கிடையாது, அந்த பொருள்
இல்லாததுனால சில கஷ்டங்கள் இருக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த பொருள் இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம மனசு பொறாமப்பட்டு துயரப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். இந்த துயரத்தை யாருனால நீக்க முடியும்? நம்மளிடம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. இல்லை என்னிடம் இருக்கு, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நியூ மாடல் வாங்கி என்னை விட நல்லா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதை கண்டு பொறாமப்பட்டு அதுக்கு என்ன மருந்து இருக்கு? இந்த பொறாமையினால யார் துயரப்படுகிறார்கள்? பொறாமைப்படுபவர்களுடைய மனதில் தான் அமைதி இல்லை. இதெல்லாம் தான் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு பொருள் இல்லாததோ நம்மிடமிருந்து ஏதாவது போவதோ அது சம்சாரம் அல்ல. மனதில் நாம கற்பனை செய்து கொண்டு துயரப்படுவதுதான் சம்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அடிக்கடி இந்த சம்சாரம்ங்கிற வார்த்தையை விளக்கிட்டே வரணும். காரணம், எதிலிருந்து நாம் விடுதலை அடைய விரும்புகின்றோம்னே பலருக்கு தெரிவதில்லை. நாம் எதற்காக சாஸ்திரம் படிக்கிறோம், எதிலிருந்து விடுதலை அடைவதற்காக இந்த முயற்சினே தெரியறதில்லை. அப்படி தெரியாததுனால அந்த சம்சாரத்தை எல்லாம் மனசில் வச்சுட்டு சாஸ்திரம் படிச்சுட்டே இருப்போம். காரணம் என்ன? அதிலிருந்து தான் நமக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறதில்லை. பற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், பந்த பாசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். ஒரு ஜெனரேஷன் மக்களை பார்த்துட்டோம்னா போதும், பேரன் மீது அந்த ஆசையெல்லாம் போயிடக்கூடாது. ஒரு ஜெனரேஷனோடு போதுன்னு விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யணும்? நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு விட்டுட்டு நம்மளுடைய மனதை ஈஸ்வரனிடம் கொண்டு வர வேண்டும். இந்த பற்றை உலகத்திலிருந்து விடுவிப்பது சம்சாரத்திலிருந்து விடுதலை. இப்படி ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய மனம் துயரப்படுமோ அந்த துயரத்திலிருந்து விடுபடுவது தான் சம்சாரம். சம்சாரத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன? இப்படிப்பட்ட சம்சாரத்திற்குள் அவர்கள் செல்கிறார்கள், அதையவே அவர்கள் அடைகிறார்கள். உண்மையிலேயே யமதர்மராஜா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் சம்சாரத்தை அடைகிறார்கள். காரணம் என்ன? சம்சாரத்துக்கு அப்பால் இருந்தால் தானே அதை போய் அடையணும். அவர்கள் ஏற்கனவே சம்சாரத்திற்குள் இருக்கிறார்கள், அங்கேயே இருப்பார்கள்னு சொல்லியிருக்கணும் நியாயப்படி பார்த்தா. ஏன்னா அவர்கள் அடைகிறார்கள்னு சொன்னால் ஏற்கனவே இப்போ சம்சாரத்திலேருந்து விலகி இருக்கிற மாதிரி அர்த்தம் வரும். அவர் ஏற்கனவே அங்கு இருக்கிறார்கள், அங்கே இருப்பார்கள். இனி அதற்கு விபரீதமானவர்கள் எங்கு செல்கிறார்கள்? அடுத்த ஸ்லோகம். யஸ்து விஞ்ஞானவான் பவதி சமனஸ்கஸ் சதா சுசிஹி சது தத்பதமாப்னோதி யஸ்மாத் பூயோ ந ஜாயதே. இந்த மந்திரத்தினுடைய முதல் வரியும் ஆறாவது மந்திரத்தினுடைய முதல் வரியும் ஒரே பொருள் மீண்டும் சொல்லப்படுகிறது. இதற்கும் வேறுபாடே கிடையாது. யஹ து வேறு ஒருவன், யார் ஒருவன், விஞ்ஞானவான் பவதி, விஞ்ஞானவான் அறிவை உடையவன், அறிவோடு மட்டுமல்ல சமனஸ்கக. சமனஸ்கக என்றால் யுக்த மனக, யுக்தேன மனசா என்று சொல்லப்பட்ட அடக்கப்பட்ட மனதை உடையவன். எப்பொழுது? சதா எப்பொழுதும். பிறகு சுச்சிஹி, சுச்சிஹி என்றால் தூய்மையானவன். இந்த சமஸ்கிருதத்தில் சதா சுச்சிஹின்னு சேர்த்து எழுதுனா பிரிக்கும்போது சதா அசுச்சிஹின்னு பிரிக்கலாம். சதா சுச்சிஹின்னு தனியாக எழுதும்போது சதா சுச்சிஹி எப்பொழுதும் தூய்மையானவன். போன மந்திரத்தில் சதா சுச்சிஹிங்கிற ஒரு வார்த்தை, இந்த மந்திரத்தில் தனித்தனி வார்த்தை சதா சுச்சிஹி. எப்பொழுதும் தூய்மையான மனத்தை உடையவன். அவனுடைய நிலை என்ன? சகது அவனோ தத் பதம் ஆப்னோதி அந்த பதத்தை அவன் அடைகின்றான். அந்த பதத்தை அவன் அடைகின்றான். எதற்காக பயணத்தை மேற்கொண்டானோ அந்த முடிவை அவன் அடைகின்றான். அந்த பதம் எப்படிப்பட்டது? யஸ்மாத் எதிலிருந்து, பூயக மீண்டும், ந ஜாயதே பிறப்பதில்லையோ.
அவன் அடைந்த பதம் யஸ்மாத், எந்த பதத்தை அவன் அடைந்து, பூயக என்றால் மீண்டும், ந ஜாயதே பிறப்பதில்லையோ. இந்த மோக்ஷங்கிறது ஒன்று நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது நம்ம விட்டு போயிருங்கிற பயமே கிடையாது. இந்த உலகத்தில் எதை அடைஞ்சாலும் நம்ம விட்டு போயிரும், அல்லது போயிருங்கிற பயமாவது இருக்கும். அது போக வேண்டாம், அது நம்ம கிட்ட இருந்துட்டே பயப்படுத்திட்டு இருக்கும். ஒரு பொருளை வாங்கிட்டோம்னு வச்சுக்குவோம், அந்த பொருளோட பயத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறோம். புதுசாக ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா அந்த பயம், அந்த பொருளுக்கு தகுந்த விலைக்கு தகுந்த பயம் மனசில் வந்துடும். அது என்னை விட்டு போயிருமோ, யாராவது எடுத்துகிட்டு போயிடுவார்களோங்கிற பயம் வந்துடும். இந்த மோட்சத்துக்கு மட்டும் அந்த பயமே வேண்டாம். காரணம் என்ன? பயம் போகிறது தான் மோட்சம். பயம் மனதிலிருந்து செல்வது மோட்சம். அந்த மோட்சம் என்பது அடைந்து விட்டால் மீண்டும் அந்த சம்சாரத்திற்குள் விழுவது என்பது கிடையாது. காரணம் என்ன? மோட்சங்கிறது அடையப்படவில்லை, அது நான் என்று புரிந்து கொண்டதனால் அறியாமை நீங்கிவிட்டால் மீண்டும் அறியாமை தோன்றாது. இந்த இடத்துல விதேக முக்தியை சொல்றார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சரீரம் இறந்ததற்கு பிறகு மீண்டும் இந்த சரீரத்தை எடுப்பதில்லை என்றும் பொருள் கொள்ளலாம். ந ஜாயதே என்றால் இந்த சரீரம் மீண்டும் பிறப்பதில்லை, இந்த சூக்ஷ்ம சரீரம் மீண்டும் ஸ்தூல சரீரத்தை எடுப்பதில்லை. எப்பொழுது? அந்த பதத்தை அடைந்த பிறகு. இனி அடுத்த மந்திரத்தில் மீண்டும் இந்த மோக்ஷம் என்ற பதமானது விளக்கப்படுகின்றது. 9வது மந்திரம். அந்த பதத்தை அடைகின்றான் என்று சொன்னார், அந்த பதத்தை பற்றிய விளக்கம் வருகின்றது. விஞ்ஞான சாரதிர் யஸ்து மனః பிரக்ரஹவான் நரஹ சோத்வனஃ பாரமாப்னோதி தத் விஷ்ணோः பரமம் பதம். விஞ்ஞான சாரதிகி. விஞ்ஞான சாரதிகி என்றால் அறிவுடைய தேரோட்டியை போன்றவன். அறிவுடைய தேரோட்டியை போன்றவன் யக, எவன், எவனொருவன் அறிவுடைய தேரோட்டிக்கு சமமானவனாகவும். அடுத்தது மனః பிரக்ரஹவான் நரக. நரக என்றால் எந்த ஒரு மனிதன், மனഃ பிரக்ரஹவான் என்றால் நல்ல கடிவாளத்திற்கு உதாரணமாக சொல்லப்பட்ட மனதை உடையவன், கட்டுப்படுத்தப்பட்ட மனதை உடையவன். கடிவாளத்திற்கு ஒப்பிடப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனதை உடையவன். பிறகு அறிவை உடையவன், நல்ல சாரதியை போன்ற அறிவை உடையவன். இவர்கள் என்ன பதத்தை அடைகிறார்கள்? இந்த முதல் வரியில் சொன்னது ஏற்கனவே சொன்ன கருத்து தான். தொடர்ந்து திருப்பி யமதர்மராஜா அதையவே சொல்லிட்டு வர்றார். இனி 2வது வரியில் அந்த பதமானது விளக்கப்படுகிறது. சக, அப்படிப்பட்டவன், அத்வனக பாரம். அத்வனக என்றால் பயணத்தினுடைய. அத்வன் என்றால் மார்க்கம், அத்வனக என்றால் மார்க்கத்தினுடைய அல்லது பயணத்தினுடைய என்று பொருள். பயணத்தினுடைய. பாரம் என்றால் முடிவு. பயணத்தினுடைய முடிவை ஆப்னோதி அடைகின்றான். பயணத்தினுடைய முடிவை அவன் அடைகின்றான். போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்கிறான். அவனுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கின்றான். எப்படிப்பட்டவன்? மீண்டும் சொல்றார், எப்படிப்பட்டவர்கள்? முதல் வரியில சொல்றார், விஞ்ஞான சாரதிகி, அறிவையுடைய சாரதிக்கு ஒத்தவன். பிறகு கடிவாளத்திற்கு சமமான, நல்ல கடிவாளத்திற்கு சமமான மனதை உடையவன். பாதையினுடைய
இங்கு பாதையினுடைய என்றால் பயணத்தினுடைய முடிவை அடைகின்றான். அந்த முடிவை விளக்குகின்றார். தது அந்த முடிவானது விஷ்ணோகோ பரமம் பதம். விஷ்ணோகோ என்றால் விஷ்ணுவினுடைய, பரமம் மேலான, பதம் பதம் என்றால் முடிவு, ஸ்தானம் மேலான இடம், வீடு, விஷ்ணுவினுடைய மேலான இடம். உடனே வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். ஓ, நம்மளுடைய இடத்துக்கு தான் நம்ம போறோமா அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல விஷ்ணுன்னு சொன்னா புராணத்துல வர்ற விஷ்ணு அல்ல. விஷ்ணு என்றால் வியாபித்து இருத்தலுக்கு விஷ்ணு என்று பொருள். இங்கு விஷ்ணு என்றால் பரபிரம்மத்தை குறிக்கும். இப்ப விஷ்ணோகோ என்றால் பரபிரம்மனக, பரபிரம்மத்தினுடைய என்று பொருள். பரமம் பதம் என்றால் பரபிரம்மத்தினுடைய லயகர்த்தா அல்லது ஸ்திதி கர்த்தாங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. புராணத்துல தான் அதெல்லாம். இங்கு விஷ்ணு என்பது வியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமான அந்த பரபிரம்மத்தினுடைய பதத்தை அவர்கள் அடைகிறார்கள். இந்த வள்ளியில் முதலாவது ஸ்லோகம் ஆரம்பித்து 9வது ஸ்லோகம் வரை சாதனைகளே சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம சாதனைகளை பார்த்தோம். முதல்ல டிராவலர், யார் பயணம் செய்கிறார்கள், எங்கு பயணம் முடிவடைகிறது, 2 விதமான பயணிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. யக ஈஜானானாம் திதீர்ஷதாம் பாரம் அபயம் திதீர்ஷதாம் பாரம் என்று மோட்சத்தை அடைய பயணம் செய்கின்ற பயணிகள், இந்த லௌகிக சுகத்தை அடைய பயணம் செய்கின்ற பயணிகள் என்று 2 பயணிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு, பிறகு பயணம் வாழ்க்கைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டு சமக தமக விவேகம் இவைகளெல்லாம் தேவை என்று கூறப்பட்டது. இனி அடுத்த மந்திரத்தில் ஆத்ம ஞானம், வேதாந்த ஞானம் வருகின்றது. 10, 11 இந்த 2 மந்திரத்தில். 10வது மந்திரம். இந்திரியேப்யஃ பராஹ்யர்த்தாஹ அர்த்தேப்யஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹ. பத்து 11 இந்த 2 மந்திரத்தில் பஞ்சகோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்ம தத்துவமானது விளக்கப்படுகிறது. 10, 11 இந்த 2 மந்திரத்தில் பஞ்சகோஷம், பஞ்சகோஷ விவேகத்தின் மூலம் ஆத்ம தத்துவமானது விளக்கப்படுகிறது. இந்த பகுதியில் யமதர்மராஜா எப்படி ஆரம்பித்தார்? வாழ்க்கையை ஒரு பயணமாக ஆரம்பித்தார். ஆகவே நமக்கு ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுவோம். இந்த ஆத்மாவை ஏதோ பயணம் செய்துதான் நாம் அடைய வேண்டும். சில புராண கதையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரைக்கால் அம்மையார் எங்கேயோ போனார்கள், அல்லது இந்த நாயன்மார் கைலாசத்துக்கு நடந்து போய் மோட்சத்தை அடைஞ்சார்னெல்லாம் நம்ம படிப்போம். அப்போ ஒரு இடத்திற்கு பயணம் செய்துதான் நாம் அந்த மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தவறாக வந்துவிடும். இந்த சாஸ்திரத்துல ஒரு உதாரணத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா எவ்வளவு தூரத்துக்கு அந்த உதாரணத்தை பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியறதில்லை. நம்ம என்ன செய்வோம், அந்த உதாரணத்தை எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்திட்டு உதாரணத்தை விடமாட்டோம். அந்த உதாரணத்தை பிடிச்சிட்டே போயிட்டு இருப்போம். இந்த நடக்க தெரியாத குழந்தைகள் கையை கொடுத்தோம் அப்படின்னா அது கையை விடாது, அது பிடிச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் நடக்கிறதுக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு பயம் இருக்கும், கையை விடுறதுக்கு ஒரு பயம் இருக்கும்.
அதே போல் இந்த உதாரணத்தை விடுறதுக்கு நம்ம மனசுக்கு அவ்வளவு சுலபமாக வர்றதில்லை. அதனால் என்ன செய்வோம், அந்த உதாரணத்தையே பிடிச்சிட்டு போய் தவறான முடிவுக்கும் உதாரணத்திலிருந்து வருவோம். உதாரணம் என்னைக்குமே உண்மையை விளக்கிறார். உதாரணத்தில் தவறான கருத்தையும் சொல்லலாம், சரியான கருத்தையும் சொல்லலாம். இந்த வாழ்க்கை பயணம் என்கின்ற உதாரணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் மூன்றே மூன்று தான். விவேகம், சமக, தமக. அதுக்கு மேலே போகக்கூடாது. அதற்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நாம் பயணம் செய்துதான் இந்த ஆத்மாவை அடைய வேண்டும் என்ற கருத்துக்கு வரக்கூடாது. அப்படி பயணம் என்றால் எப்படிப்பட்ட பயணம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ ஆத்மாவை அடைகின்ற பயணம், அதை நம்ம பயணம்னு சொல்கிறோம்னு வச்சுக்குவோம். இந்த ஆத்மாவை நாம் பயணம் செய்து அடைகின்றோம் என்றால் அது எப்படிப்பட்ட பயணம் என்றால், இந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி என்னன்னு பார்க்கணும். இப்போ பயணம்னு சொன்னால், இப்போ எனக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, ஆழ்வார்பேட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கின்றது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், அந்த இடத்தை அடைய வேண்டும் என்றால் அந்த ஆகாசத்தில் மூலமாக பயணம் செய்து அந்த இடைவெளியை நீக்க வேண்டும். அதே போல எனக்கும் ஆத்மாவுக்கும் என்ன இடைவெளி என்று கேட்டால், என்ன இடைவெளி இருக்கின்றது? ஒரே ஒரு இடைவெளி, அறியாமை என்ற இடைவெளி. எனக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆகாசத்தில் கிடையாது, அல்லது காலத்தில் கிடையாது, டைமில் கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்தான் அடைய முடியுங்கிறது கிடையாது. இப்போ ஒருவனுக்கு ஓட்டு போடணும்னு ஆசையாக இருக்குது, வயசு 10 தான் ஆகுது, சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருவாங்களே அரசியலெல்லாம். அப்போ அவன் என்ன பண்ணணும், அந்த தகுதி அடைகிறதுக்கு காலத்தில் அவனுக்கு இடைவெளி இருக்குது. ஒரு எத்தனையோ வருஷங்கள், 8 வருஷமோ என்னவோ பொறுத்திருந்தால் பிறகு அவனுக்கு தகுதி. இடைவெளி என்பது காலத்தில் இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம். ஆனால் எனக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள இடைவெளி அறியாமையில் இருக்கின்றது. ஆகவே பயணம் என்பது காலத்தினாலோ தேசத்தினாலோ கிடையாது. ஒரு தேசத்தில் போய் ஆத்மாவை அடையிறதல்ல, ஒரு காலத்தில் அடைவது கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆத்மாவை பிடிச்சிடலாம், அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்திலோ ஒரு தேசத்திலோ அடைவது கிடையாது. இந்த அறியாமை மட்டும் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த அறியாமைக்கு மேலே இனி ஒன்று இருக்குது. இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு அறியாமை மட்டும் இருக்குது, அப்போ சுகமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம தூங்குறதுக்கு விரும்புகிறோம். இப்போ தூக்கத்தில் ரொம்ப மனவேதனையாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம், கண்டிப்பாக நம்ம தூங்க விரும்ப மாட்டோம். நாம் தூங்க விரும்புவதற்கு காரணம் அங்கு சுகம் இருக்கின்றது, அறியாமையும் இருக்கின்றது. ஆனால் விழித்ததற்கு பிறகு அறியாமையோடு அதற்கு அப்பாற்பட்ட வேற ஒன்று வந்துடுது. இந்த அறியாமையினுடைய விளைவு என்னவென்றால், நான் ஆத்மாவாக இருப்பினும் எனக்கு அப்பாற்பட்ட சிலவற்றை நான் என்று நினைத்து விட்டேன். இந்த அறியாமையினுடைய விளைவு சாஸ்திரத்தினுடைய சொல்லில் அத்தியாசக. அத்தியாசம் என்றால் எனக்கு அந்நியமானதை நான் என்று நினைத்து கொள்ளுதல், சூப்பர் இம்போசிஷன், ஏதாவது ஏற்று வைத்தல். தமிழில் சொன்னால் ஏற்று வைத்தல். இங்கு ஆத்மாவுக்கும் எனக்கும் உள்ள அறியாமையினால் சிலவற்றை நாம் நம்மீது ஏற்றி வைத்துள்ளோம். அப்படி ஏற்றி வைக்கப்பட்டுள்ள பொருளை 5ஆக சாஸ்திரம் பிரிக்கின்றது, 5 படியாக பிரிக்கின்றது சாஸ்திரம். ஒவ்வொரு படியாக நம்ம எனக்கு அல்லாத ஒன்றை நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆகவே இந்த ஆத்மாவை 5 தத்துவங்கள், 5 விதமான பொருள்கள் ஆத்மாவை மறைப்பது போல் மறைக்கிறது என்று நாம் சொல்லலாம். எப்படி? இந்த 5 மீது நான் என்ற புத்தி நமக்கு இருப்பதனால். இந்த 5ஐ 5 கோஷம் என்று சாஸ்திரம் கூறும். கோஷம் என்றால் என்ன? எழுதும்போது கவனமாக எழுதணும், கோங்கிறதுக்கு கே போட்டக்கூடாது. 5 கோஷம். கோஷம் என்றால் உரை. ஒரு அந்த காலத்துல எல்லாம் வாள் இருக்கும், அந்த வாளுக்கு இருக்கிற அந்த உரைக்கு பேர் கோஷம். அதுக்கு ஏன் கோஷம்னு வந்ததுன்னா, அந்த அந்த உரையானது வாளை மறைக்கின்றது, அதை பாதுகாக்குதுங்கிறதுக்கல்ல, அதை மறைப்பதனால்.
அதே போல 5 கோஷங்கள் இந்த ஆத்மாவை மறைக்கின்றது. உண்மையிலே ஆத்மாவை மறைக்கவில்லை. இந்த 5 கோஷங்கள் மீது எனக்கு அபிமானம் வருகின்றது. ஒன்றை விட ஒன்று சூக்ஷ்மமானது படிப்படியாக இருக்கின்றது. இப்போ அந்த 5 கோஷங்கள் என்ன என்றெல்லாம் இங்கு கூறப்படுகின்றது. ஆகவே சற்று விசாரம் செய்துவிட்டுத்தான் இந்த மந்திரத்துக்குள்ளேயே நம்ம செல்ல முடியும். அவைகள் என்ன, எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதல் கோஷம்ங்கிறது அன்னமய கோஷம். இந்த சரீரம், இந்த உடல் அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுகிறது. நம்மளுடைய ஸ்தூல சரீரம், நம்ம பார்த்து அனுபவிக்கப்படுகின்ற இந்த ஸ்தூல சரீரம். அடுத்ததாக பிராணமய கோஷக, அன்னமய கோஷம். அதற்கு அடுத்ததாக இருப்பது பிராணமய கோஷம். மூன்றாவது மனோமய கோஷக, மனோமய கோஷக. நான்காவது விஞ்ஞானமய கோஷக, விஞ்ஞானமய கோஷக. ஐந்தாவது ஆனந்தமய கோஷக, ஆனந்தமய கோஷக. இந்த 5 கோஷம், 5ஐ நாம் ஏன் கோஷம்னு சொல்றோம்னா, இந்த 5 இடத்தில் நம்முடைய அபிமானம், ஐடென்டிஃபிகேஷன் இருக்கின்றது. இதெல்லாம் நான் நான் என்ற எண்ணம் இருக்கின்றது. இப்போ இந்த சாஸ்திரம் நம்மளை எப்படி பயணம் செய்ய சொல்கிறது என்றால், ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கின்ற நான்கிற புத்தியை விட்டுட்டு வர்றதான் பயணமா. இப்போ அன்னமய கோஷத்தில் இருக்கிற நான்கிற புத்தியை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ ஆத்மா இந்த இடத்துல இருக்குன்னு கற்பனை பண்ணுவோம். 5 கோஷங்கள் இருக்கு, 5 படிகள் மாதிரி. ஒவ்வொரு படியா விட விட அடுத்த படிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இவ்விதம் 5 கோஷங்கள் மீது இருக்கின்ற நான் என்ற புத்தியை விட்டுட்டு ஆத்மாவிடம் வர வேண்டும். அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இதில் இந்த 5 கோஷங்கள்ல நமக்கு நான் என்ற புத்தி இருக்கும். இந்த 5 நான் என்கின்ற புத்தி நமக்கு இருக்கு. இப்போ ஒரு உதாரணமா அன்னமய கோஷத்தை எடுத்துக்குவோம். இப்போ இந்த உடலை நான்கிற உணர்வோடு பார்க்கிறோமா இல்லையா? சந்தேகமே நமக்கு கிடையாது. இந்த உடல் தான் நான். அதுல நம்ம யாருமே உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உடல் நான், இதுல சந்தேகமே நமக்கு கிடையாது. இந்த உடலுக்கு அப்பாற்பட்டு இந்த உடலுக்கு உதவி செய்கின்ற, இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட பொருள்களை எல்லாம் நம்ம சாதாரணமா நான் சொல்ல மாட்டோம். இந்த உடல் வரைக்கும் தான் நான்கிற புத்தி. இந்த உடலை விட்டுட்டு போச்சு அப்படின்னா என்னுடையது அப்படிங்கிற புத்தி. இந்த உடல் வரைக்கும் அகம் புத்தி, உடலுக்கு அப்பாற்பட்டு மம என்கின்ற புத்தி. மம என்றால் என்னுடைய என்று, என்னுடையது, மமகாரம் என்று சொல்லுவோம். இதில் இந்த மமகாரம் மனிதர்களுக்கு மனிதன் மாறுபடும். நான் எதை என்னுடையதுன்னு சொல்றனோ அதை நீங்கள் உங்களுடையதுன்னு சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் எதை உங்களுடையது என்று சொல்கிறீர்களோ அதை நான் என்னுடையது என்று சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். அது மனிதருக்கு மனிதன் மாறுபடும். ஆனால் இந்த ஷரீரம் வரை அகம் என்பது யுனிவர்சல், அது எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த உடல் வரை நான் என்கின்ற புத்தியில மாற்றமே கிடையாது. இந்த நானை தொடர்ந்து வருகின்ற என்னுடையது என்பதில் காலத்துக்கு காலம் மாற்றம் வரும். அந்த பொருளும் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பொருளை என்னுடையதுன்னு கொஞ்ச நாள் நினைச்சிட்டு இருக்கலாம். அதை விற்று பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னா பணம் என்னுடையது, பொருள், அந்த பொருள் மீது என்னுடையதுங்கிற புத்தியானது சென்றுவிடும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? இந்த அகங்காரத்தை விடுறதுக்கு முன்னாடியே மமகாரத்தை விட்டுட்டு வரணும். அங்கேயே தகராறுன்னு வச்சுக்குவோம். அந்த பொருள்களையே என்னால் விட முடியலன்னு சொன்னால், இந்த பொருளுக்கும் இந்த சரீரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த பொருளை விட முடியலன்னு சொன்னால் சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட முடியாது. ஆகவே தான் பற்றற்ற நிலை, இந்த சாதனைகள் எல்லாம் இந்த மமகாரத்தை குறைக்கிறதுக்கு தான். சுத்தமான மனம்னு சொன்னாலும் கூட அகங்காரம் இருந்தால் பரவாயில்ல. இந்த சாதனைகள் எல்லாம் எதுக்கு பண்றதுன்னா
இந்த உலகத்தில் இருக்கிற சரீரத்தோட சம்பந்தப்பட்ட பொருள்களை எல்லாம் நம்ம விடுவிக்கிறது தான் முதல்ல செய்ய வேண்டிய சாதனை. அதெல்லாம் கொஞ்சம் வைராகியத்தில் வரணும். வைராகியத்தினால என்ன வரணும்? இந்த மமகாரத்தை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பிறகு அகங்காரத்துக்கு நம்ம வரணும். இந்த சரீரத்திற்கு நாம் வருகின்றோம். முதல்ல இந்த சரீரத்தில் மீது இருக்கின்ற அபிமானத்தை விட வேண்டும். முதல்ல ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற அபிமானத்தை நாம் விட வேண்டும். எப்படி விட வேண்டும்? விவேகத்தினால். சில காலங்களுக்கு முன் இந்த சரீரம் இல்லை, சில காலங்கள் இருக்கின்றது, சில காலங்களுக்கு பிறகு இல்லாமல் போகும். இது 6 விதமான மாற்றத்திற்கு உட்பட்டது. காயமே பொய்யடா காற்றடைத்த பையடான்னெல்லாம் எதுக்கு பாடியிருக்காங்க? இதில் இருக்கிற அபிமானத்தை விடுவதற்காக. முதல்ல அபிமானத்தை எங்க விடணும்? சரீரத்துக்கு அப்பாற்பட்டுள்ள பொருள்கள் மீது இருக்கிற அபிமானத்தை விட்டு, பிறகு இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ஸ்டெப் ஆத்மாவுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த சரீரத்துல அபிமானம் போனதற்கு பிறகு அடுத்த அபிமானத்தை வந்துடும் நமக்கு. இந்த பிராணன் மீது அபிமானம் வந்துடும். பிராணன்னு சொன்னா இந்த மூச்சு காற்றுன்னு மட்டும் பொருள் அல்ல. இந்த பசி இதெல்லாம் பிராணமய கோஷத்தினுடைய செயல்கள். இந்த பசி தாகம் அதுல எல்லாம் நமக்கு கொஞ்சம் அபிமானம் போக வேண்டும். பிறகு பிராணமயம்ங்கிறது இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் அதுல தான் இருக்கு. இப்போ சில பேர்த்துக்கு சரீரம் ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டே தான் இருக்கணும். சும்மா சில பேர்த்தினால கையை காலை வச்சுட்டு இருக்க முடியாது. காரணம் என்ன? அந்த கர்மேந்திரியங்களில் அபிமானம். அதனால தான் வயதான காலத்தில் இந்த மனம் அடங்கி பழகவில்லை என்றால் நீங்க ரொம்ப பெரியவர்களிடம் போய் இந்த காரியத்தை செய்யாதுன்னு சொன்னீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற வேதனை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து செஞ்சிட்டு இருங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எதையாவது கொடுத்துட்டு இருக்கணும். ஒண்ணுமே கொடுக்காம உட்கார சொல்றதுல ஏன் கஷ்டம்? அவர்கள்னால ஏன் முடியல? இப்ப நம்ம அவர்களை பார்த்து சிரிப்போம். நம்மளும் அப்படித்தான் ஆக போவோம். ஒழுங்கா சாஸ்திரம் படிச்சு மனதையெல்லாம் அடக்கலைன்னா அதே கேஸ் தான் நமக்கும் வரும். காரணம் என்ன? இந்த கர்மேந்திரியத்தில் அபிமானம் வச்சு அதெல்லாம் பிராணமய கோஷத்துக்குள்ள வருது. அதிலிருந்து அபிமானத்தை விட முடியவில்லை என்றால் அதில் நமக்கு அபிமானம் இருந்து கொண்டே இருக்கு. அது அடுத்த அபிமானம் பிராணமய கோஷத்திலிருந்து விடுபடணும். பிறகு அடுத்ததாக மனோமய கோஷத்துக்கு வரணும். இப்ப பிராணமய கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 2 ஸ்டெப் தாண்டிட்டோம்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு 5 படி இருக்கு. 5 படி ஏறி ஆத்மாவை பிடிக்கணும். 2 படியை தாண்டி வந்துட்டோம். மூன்றாவது நம்மளுடைய மனோமய கோஷம். ஒவ்வொன்று தாண்டி வர்றது கடினம். முதல்ல நமக்கு சரீர சம்பந்தமான இருக்கிற பொருளை விடுறதே கஷ்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்ச பொருளை விடுறதான்னெல்லாம் சொல்லுவோம். இந்த சரீரத்தையே நம்ம தியாகம் பண்ணணும்னு சொல்லும் போது சரீர சம்பந்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தியாகம் பண்ணித்தான் இருக்கணும். அதை நம்ம தியாகம் பண்ணும்போது ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டேங்கிற ஒரு உணர்வு வரும். அப்புறம் சரீரத்துக்கு வரும்போது ரொம்ப கடினம். சரீரத்தை விட்டுட்டு பிராணமய கோஷத்துக்கு போகும்போது அதை விட கொஞ்சம் கடினம். ஆனா கொஞ்சம் விட்டு பழகி இருக்கிறதுனால நம்மளால பயணத்தை மேற்கொள்ள முடியும். இப்படியே கொஞ்சம் மெதுவாவது பயணத்தை மேற்கொள்வோம். இதெல்லாம் அபிமானத்தை விடுறது தான் பயணம். இங்கேயே உட்கார்ந்துட்டு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கலாம். அதனாலதான் யோகிகள் எல்லாம் ஆத்மாவை அடையணும்னு என்ன செய்தார்கள்? எல்லா காரியத்தை விட்டுட்டு உட்கார்ந்து கொண்டார்கள். உட்கார்ந்து கொண்டு பயணத்தை செய்கிறார்கள். ஆசீனோ தூரம் விரஜதி. உட்கார்ந்து கொண்டே அவர்கள் பெரிய பயணத்தை மேற்கொள்கிறார்கள். என்ன பயணம்? ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு வருதல். இந்த மனோமய கோஷம்னு சொன்னா இந்த மனதுக்கு இந்த அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கிறது தான் மனசு. இந்த மனசுக்கு 2 பலகீனம். ஒன்று, தான் அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும், யாராவது வேணும். யாரும் கிடைக்கலைன்னா ஒரு நாயாவது வளர்த்திட்டு இருப்பார்கள். நான் அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். பல வீட்டில் பார்த்தோம்னா நாய் தான் ரொம்ப பூஜை அறை முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் சௌரியமாக போயிட்டு வர்ற ஒரே ஜீவாத்மா அதாக தான் இருக்கும். சரி, அது மட்டுமல்ல, அந்த நாயும் திருப்பி நம் மீது அன்பு செலுத்துகிறதே, அங்கே அதில் ஒரு வீக்னஸ் இருக்கு. என் மீது மற்ற உயிரினங்கள் அன்பு செலுத்த வேண்டும், நான் மற்றவர்களிடம் அன்பை கொட்ட வேண்டும். இந்த நாய் அன்பா நம்ம போன உடனே மரியாதை கொடுக்கறதே அதுதான். எந்திரிச்சு நின்று பக்கத்தில் வருது. உடனே நம்ம மனசுக்கு நம்மை அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு பெட்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? இந்த மனதினுடைய பலகீனம் அது. என்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும்,
நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த சரீரம் பிராணத்தையாவது விட்டுடலாம். இதான் எமோஷ்னல் மெச்சூரிட்டின்னு சொல்கிறது. இந்த எமோஷ்னல் லெவலில், மனது லெவலில் பக்குவம் அடைகிறது தான் மனோமய கோஷத்திலிருந்து தாண்டது. என்னை யாரும் நேசிக்க வேண்டாம், நானும் யாரையும் நேசிக்கலை, எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு அந்த மனநிலைக்கு வரணும். இது மனோநிலையில் இருக்கிறது. இனி அடுத்தது, இதெல்லாம் சுருக்கமாக நான் சீக்கிரமாக சொல்லிட்டு வர்றேன். ஆனால் விட்டுட்டு வர்றது இவ்வளோ சுலபமாக விட்டுட்டு வர முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஒரே நாளில் 5 கோஷத்தையும் விட்டுட்டு போயிட்டோம், கிளாஸில் போயிடுவோம். ஆனால் வாழ்க்கையில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், மெதுவாக தான் போக முடியும். ஒரு சமயம் பிராணமய அன்னமய கோஷத்தை விடுறதுக்கே பல பிறவிகள் ஆகலாம். கிளாஸில் மெதுவாக தான் வேகமாக தான் நம்ம போயாகணும். இனி அடுத்தது விஞ்ஞானமயம். இந்த விஞ்ஞானமயம்னு சொன்னால் சில பேர்த்துக்கு அந்த எமோஷ்னல் எல்லாம் அதிகமாக இருக்காது. அவர்கள் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண அந்த புத்தியில் அடைஞ்சதெல்லாம் சிலது இருக்கும். இல்லை ரொம்ப படித்து ஏதாவது பெரிய முன்னுக்கு வந்திருப்பார்கள், அல்லது புத்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய வியாபாரத்தை ஆரம்பித்து சாதாரண பெட்டி கடையை ஆரம்பித்து ஒரு பெரிய கம்பெனியாக வந்திருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் அந்த அபிமானம், தான் வாழ்க்கையில் அடைந்த சாதனையில் இருக்கிற அபிமானம், இதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தில் வர்ற கோளாறு. அதுக்கப்புறம் என்ன, மற்றவர்கள் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மதிப்பை எதிர்பார்ப்பது, இதெல்லாம் நம்ம புத்தியில் இருக்கின்ற பலகீனம். இந்த பலகீனத்தை எல்லாம் தாண்டி வரணும். நம்ம விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் வச்சிருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? என்னை மற்றவர்கள் நேசிக்க வேண்டும்னு அந்த அறிவில் ஒரு பற்று, அதையும் நம்ம விட்டு வரணும். அதற்கு பிறகு ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்ங்கிறது சுகபுக்தி, சுகமாக இருக்கணும், எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அந்த சுகத்தில் நமக்கு பற்று. அந்த சுகம் சாத்விக சுகமாக கூட இருக்கலாம், ஆனாலும் அந்த சுகத்தில் நமக்கு பற்று, அது ஆனந்தமய கோஷம். இவ்விதம் 5 விதமான தடைகள் நமக்கு இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளுடைய மனமானது பற்று வைத்திருக்கின்றது. இங்கு யமதர்மராஜா என்ன சொல்றார்? ஒவ்வொரு கோஷமாக விட்டு விட்டு வர வேண்டும், அதில் இருக்கிற அபிமானத்தை விட்டு வர வேண்டும் என்று கூறுகிறார். இதை எப்படி விடணும் அப்படின்னா, அறிவுனால தான் விடணும், ஞானத்தினால தான் விட வேண்டும், பயிற்சியினால தான் இந்த கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வரணும். இதை இங்கு எப்படி கூறப்படுகிறது என்றால், நாம் அன்னமய கோஷத்தை எடுத்துக்குவோம். அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமய கோஷமானது பரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பரம் என்றால் மேலானது. அதுக்கு 4 அர்த்தம் இருக்கு. அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் பரம், பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் பரம், மனோமயத்தை காட்டிலும் விஞ்ஞானமயம் பரம், விஞ்ஞானமயத்தை காட்டிலும் ஆனந்தமயம் பரம், ஆனந்தமயத்தை காட்டிலும் ஆத்மா பரம், அதற்கு மேல் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆத்மாவை காட்டிலும் அப்படியே போயிடக்கூடாது, ஆத்மாவுக்கு மேல் ஒன்றும் கிடையாது. சா காஷ்டா சா பராகதிகின்னு சொல்லி முடிப்பார். அதுவே மேலான இடம். நான் ஆத்மான்னு சொல்றதுதான் முடிவு, அதுக்கு முன்னாடி சொல்றதெல்லாம் அறியாமையில் இருக்கின்றோம், ஆத்மாவை விட்டு விலகி இருக்கும். அப்போ ஆத்மாவை அடையிறது, ஆத்மாவை பற்றிய பயணம் என்னவென்றால், நம்மளே ஒவ்வொரு கோஷத்திலிருந்து நாம் அபிமானத்தை விட்டு வர்றது தான் ஆத்மாவினுடைய அருகில் செல்வது. ஆத்மாவிடமிருந்து நாம் விலகி போகிறது என்னன்னா, ஒவ்வொரு கோஷத்திலிருந்து அப்படியே தாவி போயிட்டே இருக்கிறோம். சரீரத்திலிருந்து அதுக்கு மேலே மமகாரத்தை எல்லாம் சுற்றி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆத்மாவிலிருந்து விலகி இருக்கின்றோம். இப்போ ஆத்மாவுக்கு பக்கத்தில் போகணும்னா ஒவ்வொரு கோஷத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு வருவது தான் ஆத்மாவை நோக்கி நாம் செல்கின்ற பயணம். இதில் இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை பரம் என்ற சொல். இந்த பரம் என்பதற்கு 4 பொருள்கள் சங்கரர் கொடுக்கின்றார். இந்த 4 பொருள்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதல்ல பரம் என்பதற்கு சூக்ஷ்மம் என்பது பொருள். இந்த இடத்துல பரம்ங்கிற வேர்டு எங்க வருது? ஒவ்வொரு கோஷத்தை காட்டிலும் இனியொரு கோஷம் பரம். அந்த பரம்ங்கிறதுக்கு 4 பொருளை பார்த்து ஒவ்வொரு உதாரணம் பார்ப்போம். முதல் அர்த்தம் சூக்ஷ்மம். இப்போ அன்னமயத்தை காட்டிலும் பிராணமய சூக்ஷ்மமானது, பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் சூக்ஷ்மம்,
அதை காட்டிலும் விஞ்ஞானமயம், அதை காட்டிலும் ஆனந்தமயம். இதில் நமக்கு சந்தேகம் இல்லையே. இந்த ஸ்தூல சரீரம் ஸ்தூலமாக இருக்கு, அது பேரே ஸ்தூல சரீரம், சூக்ஷ்மமாக இல்லை. பிராணனை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம், காற்று இருக்கே. அதற்கு அடுத்தது மனசுன்னு சொன்ன சட்டில், அது சூக்ஷ்மமானது. ஆகவே பரம் என்ற சொல் ஒன்றை காட்டிலும் ஒன்று சூக்ஷ்மமானது. அன்னமயத்தை காட்டிலும் பிராணமயம் சூக்ஷ்மம், பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் சூக்ஷ்மம். இவ்விதம் ஒவ்வொரு கோஷமும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது. அது முதல் பொருள். இரண்டாவது பொருள், பரம் என்பதற்கு வியாப்திகி, வியாபித்தல் என்பது பொருள். பரம் என்றால் வியாபித்தல். ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக ஆக அது அதிகமாக வியாபிக்கும். ஒரு பொருள் ஸ்தூலமாக இருந்து சூக்ஷ்மமாக ஆக ஆக அதனுடைய வியாபக சக்தி அதிகரிக்கும். உதாரணமாக நீர் இருக்கின்றது, அதை நம்ம பனிக்கட்டியாக பண்ணோன்னு வச்சுக்குவோம். அது ஒரு இடத்தை தான் வியாபிச்சிருக்கும். அதை உருக்கி நீராக மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக வியாபிக்கும். அதையவே இனியும் சூக்ஷ்மமாக ஆவியாக மாற்றணும் அப்படின்னா அதனுடைய வியாபகம் அதிகரிக்கும். ஆகவே ஒரு பொருள் சூக்ஷ்மம் ஆக ஆக அந்த சூக்ஷ்மத்துவாத் வியாபகத்துவம், அது சூக்ஷ்மமாக ஆவதனாலேவே அதை என்ன சொல்லலாம், அது வியாபிக்கின்றது என்று நாம் சொல்லலாம். அதே போல் அன்னமயம் ஓரளவுக்கு தான் வியாபிக்கும் இந்த சரீரம். பிறகு பிராணமயம் அதிக வியாபகத்தை உடையது, மனோமயம் அதைவிட அதிகமாக வியாபிக்கின்றது. அதனுடைய ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும். பிராணமயம் 5 அடினா மனோமயம் 15 அடி தாண்ட வேண்டியது இருக்கும். அதனுடைய வியாபகம் அதிகமாகும். அதனுடைய ஏரியா கொஞ்சம் அதிகம், தாண்டி போகிற ஏரியா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமான முயற்சி தேவை என்பதும் பொருள். இனி மூன்றாவது கருத்து, சூக்ஷ்மமாக இருப்பது ஸ்தூலமாக இருப்பதை கட்டுப்படுத்தும். ஆகவே சமஸ்கிருதத்தில் நியந்தா, பரம் என்றால் நியந்தா, கட்டுப்படுத்துபவர், கட்டுப்படுத்தும், கண்ட்ரோலர், இங்கிலீஷில் சொன்னால் கண்ட்ரோலர், கட்டுப்படுத்துபவர். அன்னமயம் பிராணமயத்தை காட்டிலும் பரம் அல்ல. பிராணமயம் அன்னமயத்தை காட்டிலும் பரம் என்றால் பிராணன் அன்னமயத்தை கட்டுப்படுத்தும், மனோமயம் பிராணமயத்தை கட்டுப்படுத்தும், விஞ்ஞானமயம் மனோமயத்தை கட்டுப்படுத்தும். எப்படி நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னு என்ன செய்கிறோம், பிராணாயாமம் செய்யணும்னு சொல்கிறார்கள். ஆகவே இந்த பிராணன் சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது. அதே போல் மனசு அமைதியாக இருந்தால் பிராணன் சீராக இருக்கும். இந்த புத்தியானது மனதில் இருக்கின்ற எல்லா துயரத்தையும் நீக்க முடியும். காரணம் என்ன, புத்திக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, மனதை கட்டுப்படுத்த முடியும். இவ்விதம் நியந்தா என்றால் பரம், ஒவ்வொரு கோஷமும் ஒவ்வொன்றை காட்டிலும் பரம் என்றால் ஒவ்வொன்று அதற்கு கீழ் இருக்கின்ற கோஷத்தை கட்டுப்படுத்துகின்றது. இது மூன்றாவது பொருள். மற்ற விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.